உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி சாம்பார் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதை விட இந்த கொஸ்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாராலையும் விரும்பி சாப்பிடப்படுகின்ற ஒரு பொருள் தான் இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு 4 கத்திரிக்காய் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லது. பெரிய வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக. இஞ்சி ஒரு பெரிய இஞ்சியை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க, சின்னதாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் வாசனைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அடுத்து புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி திக்காக ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நல்லெண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அதிகப்படியாக நல்லெண்ணெயை நாம் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், போதுமானது. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 எடுத்துக்கலாம். பொதுவாகவே எல்லா உணவுக்குமே கட்டி பெருங்காயம் தான் நல்லது. அதுலேயும் பால் பெருங்காயம் ரொம்ப நல்லது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 15லேருந்து 20 எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நாம் பொடி மட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொஸ்து பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு பெருசாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மல்லி தனியா இருக்குது இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த தனியா கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து பொடிக்காக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கோங்க. உடனே நாம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயில் 2 மட்டும் தாளிக்கு எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் இதில் போட்டுடலாம். மிளகாவையும் வறுத்துக்கிட்டு, மிளகா போட்டதும் வறுத்துட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் கொஸ்து பொடி. இப்போ நான் எடுத்துடுறேன் பாருங்கள். மிக்ஸியை போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் பார்க்க கொரன்னு இருக்கும் பாருங்கள். மிளகாய்த்தூள் இட்லி மிளகாய் பொடியோடு நல்ல கொரன்னு இருக்கும். நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். பொதுவாகவே கத்திரிக்காய் உடம்புக்கு சூடு. அதனால தான் நாம் நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்துக்கு அதிகப்படியான நல்லெண்ணெயை நாம் சேர்க்குறோம். அந்த சூடுக்கு கத்திரிக்காய் சூடுக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தான். இப்போ இந்த 4 ஸ்பூன் நல்லெண்ணெயும் இதில் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் இதில் கத்திரிக்காயை வதக்க போகிறோம். அதனால் கத்திரிக்காயை இந்த நேரத்துக்கு நாம் கட் பண்ணிக்கிட்டோன்னா நாம் தண்ணியில் போட்டு வைக்க வேண்டாம். தண்ணியில் போட்டு வச்சோன்னா எண்ணெயில் போட்டால் மேலே ஃபுல்லாக எண்ணெய் தெறிக்கும். அதனால் இந்த நேரத்துக்கு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் போட்டோன்னாக்கா
நமக்கு எண்ணெய் கத்திரிக்காயை வந்து மேலே எண்ணெய் படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் போட்டுட்டேன். என் மேலே எண்ணெய் படலை. அதுக்காக தான் அந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ணால் தண்ணியில் போட வேணாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நம்ம வதக்கி நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எனக்கு ஃபுல்லாக வதக்கிட்டேன். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நிறைய எண்ணெய் விட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கும். இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த கத்திரிக்காயை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இப்படி தான். ஒரு சில பீஸ் கட்டியாகவே இருக்கும், ஒரு சிலது நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் வறுத்து எடுத்த எண்ணெயே திரும்பவும் நாம் சூடு பண்ணிக்கலாம். அதில் நல்லெண்ணெய் அப்படியே இருக்கும். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுலேயே நாம் இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு இதில் போட்டுக்கலாம். பொதுவாக இந்த கொஸ்துக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே இது தாளிச்சதுக்கப்புறம் கூடவே நாம் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நாம் இப்போ இது நல்லா எனக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மிளகையும் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். முழுசாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் அது வதங்கிறதுக்கு. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் எல்லாமே எனக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் நல்லா சுருண்டுடுச்சுனாலே போதும் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு எனக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த புளி தண்ணியில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே விட்டோன்னா கட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டால் தான் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு கொதி வர்றதுக்கு நாம் விடலாம். கட்டி இல்லாமல் நல்லா பார்த்து கிண்டிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா தான் அந்த கத்திரிக்காய் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வேகும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. சின்ன டம்ளராக இருந்தால் 2 டம்ளர் கூட விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதிக்கு நம்ம விட்டுடுவோம். இப்போ எனக்கு ஒரு கொதி வரப்போகுது. கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொஸ்து பொடியை இது கூட சேர்த்துக்கலாம்.
இந்த குஸ்து பொடி போட்ட உடனே கொஞ்சம் கட்டியாகிடும். அதை பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த குஸ்து பொடியை தனியாகவே நீங்கள் எப்போ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சோனாலே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் இல்லை. இதை நம்ம எப்போல்லாம் வைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இதவே சேர்த்து போட்டுக்கலாம். அப்பப்போ பொடி அரைக்கணும்னு இல்லை. இப்போ எனக்கு நல்லா சேர்த்து விட்டுட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க உப்பை இது கூட சேர்த்துட்டு இந்த குஸ்தை நம்ம கொதிக்க விடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாம். இதை நம்ம பிச்சு போடுறதை விட கருவேப்பிலையை பொதுவாகவே அப்படியே போட்டோன்னா அந்த சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நாம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காயில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு இருக்குது. இப்போ எனக்கு குஸ்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த குஸ்தை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கத்திரிக்காயில் விட்டமின் வகையில் விட்டமின் சி இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கத்திரிக்காய் குஸ்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டு கிண்டினோன்னா அந்த நல்லெண்ணெயோட வாசனை ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இப்போ முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த குஸ்தை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கத்திரிக்காய் குஸ்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமன் வீடே மணக்கிற மாதிரி வாசனை இருக்கும். இந்த கத்திரிக்காய் குஸ்தை நம்ம இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதை நாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு தான் இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான். இதை நம்ம தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொதுவாகவே இந்த குஸ்து கல்யாண வீட்டிலலாம் நாம் பார்த்துருப்போம். இதை நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.